நேத்திலிருந்து தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை வெற்றிகரமாக துவங்கிவிட்டார் வெத்துவேட்டு விஜய்னா. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பொதுவாக மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரங்கிறது என்னன்னா எப்படி இருக்கும்னா, எதிர்கட்சியை குறை சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதைத்தான் செய்ய போகிறோங்கிறத அழுத்த திருத்தமாக திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. பொதுவான தேர்தல் பிரச்சார லாஜிக்குங்கிறது இதுதான். ஆனால் இந்த லாஜிக் இந்த வெத்துவேட்டு அணில் கும்பலுக்கு பொருந்தாது. ஏன்னா சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வர்றதுக்கு. இவங்களுக்கு தான் ஒரு பிரச்சார கூட்டத்தை கூட ஒழுங்காக நடத்துறதுக்கு வக்கு கிடையாது, ஒரு ஐடியா கிடையாது. அதனால் இந்த லாஜிக்கெல்லாம் இவங்களுக்கு பொருந்தாது. இவங்களோட வெத்து வேட்டுத்தனங்களையும் பித்தலாட்டங்களையும் மூடி மறைக்கிறத ஒரு வேலையாவே செய்ய வேண்டி இருக்குது. அப்படிதான் போயிட்டு இருக்குதுன்னு வைங்க. இந்த நேத்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், நாங்க 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணலாம்னு இருந்தோம், 2 இடத்தை தாண்டி போக முடியாததுக்கு திமுக தான் காரணம். ஏன்னா போலீஸை பின்னாடி இருந்து இயக்கிறது அவங்க தான், அவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அனில்னாவுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல, அங்கிருந்த பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல, கரூர் மாதிரி குளத்தூர்லயும் சதி நடந்திருக்குதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குதுன்னு அந்த பக்கம் அணில் கும்பல் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அலிபாபாவும் அவர் கூட இருந்த 40 திருடர்களும் அவங்க கொள்ளையடிச்ச நகையை கொண்டு போய் ஒரு குகையில பதுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த வெத்து வேட்டு அணில் கும்பல் தங்களோட வெத்து வேட்டு பித்தலாட்டங்களை மறைக்கிறதுக்கு திமுகவை ஒரு குகை மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு வைங்கள. இந்த கும்பலோட எல்லா கையாளாகாத தனங்களையும் திமுக பேர்ல எழுதுறது, ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கன்ற மாதிரியே எல்லாத்தையும் திமுக பேர்ல எழுது, அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க இப்படித்தான், இப்பயும் இப்படிதான் வைங்க. ஸோ அனில்னாவின் சமீபத்திய பித்தலாட்டங்களை, வெத்து வேட்டு பித்தலாட்டங்களை அலசி ஆராயறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்பயும் வைக்கிற அதே ஒப்பாரிய, எப்பயும் சொல்ற அதே இத்து போன பீத்த கதையை நேத்து மறுபடியும் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு விஜய். கெரியரின் உச்சத்தையே உதறிட்டு வர்றேன், சொகுசான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வர்றேன், பல கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வர்றேன், நன்றி கடனை தீர்க்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டை போட்டு கோட்டையில் கொண்டு போய் உட்கார வைங்க, ஓட்டு போடாமல் ரோட்டில் விட்டுறாதீங்க, பார்த்து ஏதாவது பண்ணுங்கன்னு அதே இத்து போன பீத்த கதையை நேத்து மீண்டும் ஒரு முறை சொல்லி இருந்தாரு. அந்த கன்றாவியை நீங்களும் அநேகமான பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலனாலும் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடிடுங்க, அதை பார்த்துடாதீங்க. ஏன்னா இந்த கருமத்தை எல்லாம் காதில் கேட்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா என்ன? ஆக்சுவலா விஜயோட புத்திசாலித்தனம்ங்கிறது, விஜயுடைய சாமர்த்தியம்ங்கிறதே இதுதான். கேட்கறது நம்மள ஆளணுங்கிற அதிகாரத்தை, ஆனால் அந்த பக்கம் அது என்னமோ தியாகம் மாதிரி பேசுறது. இதுதான் விஜயோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம்ங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கேட்கறது முதலமைச்சர் பதவியை, சினிமாவை விட்டுட்டு சீஃப் மினிஸ்டர் பதவியை கேட்குறாரு. ஆனால் அது என்னமோ தியாகம்ங்கிற மாதிரியே வெகுஜன மக்கள் மத்தியில் அவர் வைக்கிற ஒப்பாரி இருக்குது. என்னத்தை சொல்றது, இந்த நூற்றாண்டின் ஆயச்சிறந்த கேவலம்னு இதை சொல்லலாம். ஏன்னா இதில் என்ன தியாக கூந்தல் இருக்குது எனக்கு புரியலை. நானும் ஆரம்ப நாட்கள்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்ன இதில் தியாக கூந்தல் இருக்குது, இந்த வெத்து வேட்டு விஜய் என்ன தியாகத்தை பண்ணிட்டாரு, நாம இவரை ஓட்டு போட்டு கோட்டையில் கொண்டு போய் உட்கார வைக்கணும். இப்பயும் அவருடைய சொகுசுல 1% கூட குறையாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்பயும் தனி ஃபிளைட்ல தான் போறாரு வர்றாரு, 1க்கு 9 கார் வச்சிருக்கிறாரு, எந்த சமரசமும் கிடையாது. சினிமாவில் ஹீரோவா இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அப்படித்தான் அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறமும் இருக்கிறாரு. தியாகம்ங்கிறது என்ன? ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கை தரத்திலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கினாதான் அதுக்கு பேர் தியாகம். நான் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், சினிமாவில் எனக்கு அந்த சொகுசெல்லாம் கிடைச்சிது, இந்த சொகுசெல்லாம் கிடைச்சிது, இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்காக வெயில்லையும் மழையிலையும் வந்து நிற்கிறேன் பாருன்னு எதையாவது சொன்னால், எதையாவது காட்டினாதான் அதுக்கு பேர் தியாகம். அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இத்தனை வருஷத்தில், இந்த கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருஷத்தில் இந்த ஆள் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் முழுசாக நின்று போறா? வாய்ப்பே கிடையாது. அப்படியெல்லாம் யாருமே பார்க்கல. அப்புறம் தியாகம் தியாகம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன், சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு வர்றேன், என்ன இத்து போன பீத்த கதைன்னு தான் எனக்கு புரியல. இந்த கன்றாவியை கூட சகிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு பாருங்க, அதுக்கு தான் உண்மையிலேயே சிரிக்கிறதா அழுகுறதா, அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் மண்டையில மூளைன்னு ஏதாவது இருக்குதா என்ன கன்றாவிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்ன சொன்னாருன்னா, நான் ஏகப்பட்ட வலி வேதனைகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறேன், ஏகப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்றாப்புல. எதுல சிரிக்கிறது, என்னத்தை பண்றது, என்ன வெங்காய வலிய வேதனை இருந்தாலும் நமக்காக தாங்கிட்டாப்புல. அவருக்கு சைரன் வச்ச கார்ல போவாங்கன்னு ஆசை, சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை, அதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காப்புல. பொது வாழ்க்கைன்னு வந்தா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விஜய் ஒரு நாடறிஞ்ச பிரபலம்ங்கிறதுனால, சினிமாவில் பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிறதுனால பலதரப்பட்ட மக்கள் தங்களோட விமர்சனம்னு அவங்க கருத்துக்களை சொல்லத்தான் செய்வாங்க. இதெல்லாம் வலிக்குது, அதாவது இதாவதுன்னா, இதெல்லாம் நோவுதுன்னா அப்புறம் என்னத்தை சொல்றது? அப்புறம் என்ன கூந்தலுக்கு வந்தீரு, யார் உங்களை வர
சொன்னது? யார் இந்த வெங்காய வலியெல்லாம் தாங்க சொல்லுது? என்னத்த சொல்றது? அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் உண்மையிலேயே மண்டையில மூளைன்னு ஏதாவது இருக்குதா? இந்த இத்து போன கதைகளையெல்லாம் அவனுங்க உண்மையிலேயே சீரியஸாகவே நம்புறானுங்களா, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறானுங்களா? என்ன கன்றாவினே எனக்கு புரியலை. அதாவது இன்னைக்கு தேதிக்கு உண்மையான தியாகின்னா அது அணில் குஞ்சுகள் தான், விஜயின் ரசிகர்கள் தான் உண்மையான தியாகிகள். ஏன்னா அவனுங்க தான் விஜய்க்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச இந்த 2 வருஷத்துல ஏகப்பட்ட வலி வேதனைகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அதையெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம குமுறிக்கிட்டு கிடக்குறானுங்க. அத்தனை வலி வேதனைகளையும் மறைச்சிக்கிட்டு அவருக்கு முட்டு கொடுத்து ஒரு மாதிரி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு தேதிக்கு உண்மையான தியாகிகள்னா அது விஜயின் ரசிகர்கள் தான். உண்மையா தமிழ்நாட்டுக்காக தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனா அது அணில் குஞ்சுகள் தான். ஏன்னா இந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஒரு நாளைக்கு வெளியே வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசிட்டு 15 நாள் பனையூர் பங்களாவில் போய் படுத்துருவாரு. அந்த 15 நாளும் யாரு விஜய்க்கு முட்டு கொடுக்கறத? விவரமானவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, இதெல்லாம் அரசியலா? இந்த ஆள்லாம் ஒரு அரசியல்வாதியா? 10 நிமிஷம் பேசிவிட்டு 15 நாள் போய் படுத்துக்கிறதுக்கு பேர் அரசியலா? இந்த ஆள் நம்மளை காப்பாற்ற போறானா அப்படின்னு யாராவது கேட்டா அதுக்கெல்லாம் வெறித்தனமா முட்டு கொடுத்து காப்பாத்தி வரவன் போறவன்லாம் வாயில மிதிக்கிறதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த வழியெல்லாம் வெளியே தெரியாம மறைச்சிக்கிட்டு அத்தனை தியாகங்களையும் பண்றது அணில் குஞ்சுகள் தான். அவங்க வேணும்னா மேடை ஏறி நாங்கெல்லாம் தியாகிகள் வலி வேதனையெல்லாம் மறைச்சிக்கிட்டு விஜய்னாவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னானுங்கன்னா ஒரு மாதிரி நம்பலாம். ஆனா இந்த ஆளு தியாகின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. என்ன கணக்குன்னு தான் எனக்கு தெரியல. உண்மையான தியாகிகளான அணில் குஞ்சுகள்லாம் அந்த பக்கம் அமைதியா இருக்கும்போது, ஆரவாரம் இல்லாம அவனுக்கு பாட்டுக்கு அவனுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் மைக்க பிடிச்சிக்கிட்டு நான் தியாகின்றாப்புல, தியாகத்துக்காக தான் நான் பிறவி எடுத்து வந்திருக்கிறேங்கிறாப்புல. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஏங்கண்ணா விஜயனா, நீங்க அப்படி என்ன தியாக கூந்தலை பண்ணிட்டீங்க? இப்ப என்ன அடுத்து நீங்க சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு கல் உடைக்க போறீங்களா, மண்ணு சுமக்க போறீங்களா, பஸ்ஸுக்கு கண்டக்டரா போக போறீங்களா, லாரிக்கு டிரைவரா போக போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? கட்டட வேலை பார்க்க போறீங்களா, கம்பி கட்ட போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? என்ன கஷ்டமான வேலையை நீங்க செய்ய போறீங்க? நீங்க தியாகின்னு நாங்கெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு சினிமாவை விட்டுட்டு சிஎம் ஆகிறேன்னு கேட்குறீங்க. 200 கோடியை விட்டுவிட்டு 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற அதிகாரத்தை கேட்குறீங்க. கேட்டால் நான் தியாகிங்கிறீங்க, நன்றி கடனை தீக்க வந்திருக்கிறேன்னு அளவா அளக்குறீங்க. என்ன கன்றாவியோ. திரும்பவும் சொல்கிறேன், இந்த இத்து போன பீத்த கதைகளை எல்லாம் கேட்டு ஆர்கசம் அடைகிற அந்த கூப்பிட்ட அணில் குஞ்சுகளை எல்லாம் நினச்சி சிரிக்கிறதா அழுகிறதா, இல்லை சிரிச்சா எதில் சிரிக்கிறது? என்ன கன்றாவி, எனக்கு உண்மையிலேயே புரியலை. ஏண்டா சிந்திச்சு பாருங்கடா, நீங்கள் தான்டா உண்மையான தியாகிகள். விஜய்க்காக நீங்கள் தான் தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர விஜய் உங்களுக்காக ஒன்றுத்தையும் பண்ணலை. முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா இப்படியே இந்த இத்து போன பீத்த கதைகளையே கேட்டு இன்னும் சில நாட்களுக்கு அன்றாயிரம் நினச்சிக்கிட்டு திரிங்க. அப்புறம் ஒரு மாதிரி பழகிறான். இன்னும் பயப்பட தேவையில்லை, அவ்வளோதான். மற்றபடி நேரேட்டிவை சிம்பிளிஃபை பண்ணுற வேலையை விஜய் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதாவது 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டிங்கிறதெல்லாம் உருட்டு, அப்போலாம் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாரு இல்லையா? இதெல்லாம் என்னென்னா நேரேட்டிவை சிம்பிளிஃபை பண்ணுற முயற்சி. அவர் சினிமாக்கள் எப்படி சிம்பிளா இருக்குமோ, சிம்பிளான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுல பவர்ஃபுல்லான விஜயோட பிரசன்ஸை வச்சு அந்த படம் எப்படி வெற்றி அடையுதோ அந்த மாதிரி நேரேட்டிவை சிம்பிளா வச்சுக்கணும். டிஎம்கேவா டிவிகேவா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுல விஜயுடைய பவர்ஃபுல் பிரசன்ஸ் இதை வச்சுக்கிட்டு ஈஸியா ஜெயிச்சிடலாம்ங்கிறது விஜயோட கணக்கு. அதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நேற்று கூட அதை சொன்னாரு. சும்மா அந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டிங்கிறதெல்லாம் உருட்டுங்க. 2 முனை போட்டி தான், ஒன்று இங்க ஒன்று அங்க. 2ல எதுக்கு நீங்க குத்துறீங்க அவ்வளவுதான் அப்படின்னு பேசினாருன்னு வைங்க. ஆனா இதெல்லாம் இப்ப அணில் குஞ்சுகள் மத்தியிலேயே எடுபடுறதில்ல. ஏன்னா களம் என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியும் தானே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் உண்மையான போட்டி. இவங்க 2 பேர்த்துக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாங்கன்றதெல்லாம் கணிசமான அணில் குஞ்சுகளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகள் சொல்றவங்களும் மெல்ல இதிலிருந்து விலகி விஜய் சிஎம் ஆயிடுவாருங்கிற இந்த இத்து போன பீத்த கதையிலிருந்து விலகி வேற மாதிரியான கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விஜய் சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிச்சு சிஎம் ஆகிறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை, அது நமக்கும் தெரியும். ஆனால் ஒரு 20 சீட்டு விஜய் ஜெயிச்சிட்டா கூட அவர் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசியல் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார். ஏன்னா தமிழ்நாட்டில் ஹங் அசம்பிளி வரப்போகுது, தொங்கு சட்டமன்றம் வரப்போகுது, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்க போகிறதில்ல. ஸோ அந்த சமயத்தில் 20 சீட்டை விஜய் வச்சிருந்தாருன்னா அவர் தான் கிங்காக இருப்பார். அவர் சொல்கிற கட்சி தான் ஆட்சி அமைக்கும், அவர் சொல்கிற ஆள் தான் சிஎம்மாக இருக்க முடியும். ஸோ விஜயோட சப்போர்ட் இல்லாமலாம் இனிமே தமிழ்நாட்டை யாராலையும் ஆள முடியாது. நாம் ஒரு மாதிரி அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தயாராகும் அப்படிங்கிற மாதிரி அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகள் சொல்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி மாற்றி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கதைகளை கேட்டு கணிசமான அணில்கள் கன்வின்ஸ் ஆகவே ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு வைங்க. அப்புறம் வேற வழி என்ன இருக்குதுங்கிறேன்.
அதாவது ஓட்டரசியலுங்கிறதும் ஒரு பையன் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி தான். நம்பர் 1 ஸ்டூடெண்டாக வரணும்னு நினைக்கிற ஒரு பையன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பையன் எப்படி படிப்பான்? வருஷம் முழுக்க டீப்பாக படிப்பான். அந்த ஸ்டடி லீவில் உட்காந்து அதையெல்லாம் ரிவைஸ் பண்ணுவான். எக்ஸாம் அன்னைக்கு ரொம்ப கூலாக எந்த பதட்டமும் இல்லாமல் போய் எக்ஸாமை எழுதிட்டு வருவான். ரிசல்ட் பார்த்தா அவன் தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி வரான். அவன் தான் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனா அந்த பள்ளியிலேயே தேர்ச்சி வருவான். ஓட்டரசியலுங்கிறது இதுதான். வருஷம் முழுக்க அரசியல் பண்ணணும், மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும், மக்கள் பிரச்சனைக்காக நிற்கணும். இந்த தேர்தல் பிரச்சார காலத்தை அதையெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அப்புறம் ஓட்டிங் அன்னைக்கு ரொம்ப கூலாக இருக்கணும், அவ்வளவுதான். ரிசல்ட் அன்னைக்கு முன்ன பின்ன ரிசல்ட் வரும். யார் அதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கட்சி ஜெயிச்சாங்கிற மாதிரியும் இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக வருதுங்கிற மாதிரியும் ரிசல்ட் வரும். அவ்வளோதான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இதுதான் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸு. இதில் விஜய் எதையாவது செஞ்சாரா? வருஷம் முழுக்க பனையூர் பங்களாவில் படுத்தே கிடக்க வேண்டியது. எதுக்கு எந்த ரியாக்ஷனையும் காட்டுறது கிடையாது. எந்த கேள்வியும் இவர்கிட்ட கேட்க முடியாத மாதிரியே இவரை சுற்றியும் ஒரு வாழை போட்டுக்க வேண்டியது. எதையும் செய்யறதில்ல. கடைசியாக 20 நாளில் நான் அப்படியே பிரச்சாரம் பண்ணி அறுத்து தள்ளி தமிழ்நாட்டை ஆண்டுவேன்னா எவன் நம்புவான்? அணில் குஞ்சுகள் மட்டும் என்ன அந்த அளவுக்கு கேனக்கு இருக்குனுங்களா என்ன? அவனுக்கு இந்த இத்து போன பீத்த கதைகளையெல்லாம் நம்புறதுக்கு உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் உண்மை தெரியும். இருந்தாலும் கெத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. உள்ள ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உள்ள அத்தனை வழிகளையும் வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி மூஞ்சியை முறப்பாக வச்சிருக்கிறானுங்க. அவ்வளவுதான். அதாவது கடைசியாக ஸ்டடி லீவில் மட்டும் படித்தா பாஸ் ஆயிடலாம். ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர நம்பர் 1 ஸ்டூடெண்டால வர முடியாது. ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் வாங்க முடியாது. ஸ்டடி லீவில் மட்டும் படிக்கிறவன் ஜஸ்ட் பாஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினோம்னா வருஷம் முழுக்க படிச்சிருக்கணும். இதுதான் இயற்கை எண்ணியது. இந்த இத்து போன பீத்த கும்பலுக்கும் அதுதான் எண்ணியது. அவ்வளவுதான். மற்றபடி விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன், ஓட்டுன்னு போட்டால் அது எங்கள் விஜய் அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிற கிறுக்கிகள்லாம் விஜய் தாக்கல் பண்ணியிருக்கிற அந்த எலெக்ஷன் அஃபிடவிட்டை கொஞ்சம் சீரியஸாக பார்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் இந்த கொடூர கோமாளி விஜய் தன் மகளுக்கு 4 லட்ச ரூபா கடன் கொடுத்ததா கணக்கு காட்டியிருக்கிறாரு. என்னத்தை சொல்கிறது? அடே கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணுங்கடா. தன் மகளுக்கு 4 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன்னு ஒரு ஆள் கணக்கு காட்டியிருக்கிறாருன்னா அதையும் எலெக்ஷன் அஃபிடவிட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா என்னத்தை சொல்கிறது? இந்த கொடூர கோமாளிகிட்ட தமிழ்நாடு சிக்கினா நாமெல்லாம் சிக்கினா என்னடா ஆகிறது? பச்சை தண்ணி கூட கிடைக்காதரா நமக்கெல்லாம். 10 ரூபா நோட்டா அதெல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆச்சுங்கிற நிலைமையெல்லாம் நமக்கு நெம்ப சிம்பிளாக வந்துடும். இந்த கிறுக்கிகள்லாம் கொஞ்சம் இதை சீரியஸாக யோசிச்சு பாருங்க. ஏன்னா தன் மகளுக்கு 4 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கிறேன்னு ஒரு ஆள் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கொண்டு வந்து காட்டுறாருன்னா என்னத்தை சொல்கிறதுன்னு நான் கேட்குறேன். அதாவது இதெல்லாம் பணக்கார குடும்பங்களில் இருக்கிறது தான். புருஷன் பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறதும், பொண்டாட்டிக்கிட்டு இருந்து கடன் வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறதும், புள்ள குட்டிகளுக்கு கடன் கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறதும், அவங்ககிட்ட இருந்தே கடன் வாங்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறதும் எல்லாம் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக பணக்காரர்கள் பண்ணுற பித்தலாட்டம் தான் வைங்க. இதெல்லாம் பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்காக தன் மகளுக்கு 4 லட்ச ரூபா கொடுத்தது எல்லாம் கணக்கில் கொண்டு வந்து காட்டியிருக்கிறாப்புலனா என்னத்தை சொல்கிறது? ஆடிட்டுருக்க தெளிவாக பிளான் போட்டு தான் இந்த அஃபிடவிட்டியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கோடியில் ஆரம்பித்து லட்சங்களுக்கு வந்து அப்புறம் ஆயிரங்கள் வரைக்கும் கணக்கு கரெக்டாக இருக்கணும். 65,000 மதிப்புள்ள ஒரு எக்ஸல் சூப்பர் ஒன்று என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆயிரங்கள் வரைக்கும் ரூபா வரைக்கும் ஒரு மாதிரி கரெக்டாக இருந்தால் தான், ஒரு மாதிரி பக்காவாக அந்த பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆனால் தான் இது உண்மைன்னு எல்லாரும் நம்புவாங்கன்ற நம்பிக்கையோடு தான் இந்த அஃபிடவிட்டை ரெடி பண்ணி இருக்கிறாங்கன்னு வைங்க. நாமளும் நம்புவோம். இந்த மொத்த தொகையில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒரு படத்துக்கே 250 கோடி சம்பளம் வாங்குற விஜய் இத்தனை வருஷமாக ஒட்டு மொத்தமாக உழைச்சி 500 சொச்சம் கோடிக்கு தான் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு அவரும் சொல்கிறாரு. நாமெல்லாம் நம்புவோம்னு நினச்சி தான் அவர் சொல்கிறாரு. நம்புவோம். நமக்கு என்ன பிரச்சனை? அவர் சொத்து எவ்வளவா இருந்தால் நமக்கு என்ன? அதிலெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ சொத்து பிள்ளை இல்லை பிரச்சனை. ஆனால் 4 லட்ச ரூபாயை கணக்கு காட்டுறேன்னு தன் மகளுக்கு கொடுத்தேன்னு கடனாக கொடுத்தேன்னு கணக்கு காட்டியிருக்காப்பலாம். என்னத்தை சொல்கிறது? அதாவது என்னை மாதிரி தான் நீங்களும் நம்பிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பணக்கார குடும்பத்தில் கோடீஸ்வர குடும்பத்தில் மகளா பிறக்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அது ஒரு மாதிரி அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கிற வாய்ப்பு அப்படின்லாம் என்னை மாதிரியே தான் நீங்களும் நம்பிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிற கூத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மை இல்லை போலையே. எல்லா பணக்கார வாரிசுகளும் எல்லா கோடீஸ்வரர்களின் வாரிசுகளும் அப்படியெல்லாம் ஒன்றும் சந்தோஷமாக ஜாலியாக இஷ்டத்துக்கு செலவு பண்ணுற நிலைமையிலலாம் இல்லை போலையே.
போலையே. என்ன இதோ பாருங்க 4 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கிறாராம் மகளுக்கு. என்னத்தை சொல்றது, நாமெல்லாம் அப்பாவி போலையே, அந்த விஷயத்தை நாமெல்லாம் சரியா புரிஞ்சுக்கல போலையே. பணக்கார குடும்பமாக இருந்தாலும் கோடீஸ்வர குடும்பமாக இருந்தாலும் தகப்பன் கொஞ்சமாவது தரமான ஆளாக இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் அந்த சொகுசு கிடைக்கும் போல. இல்லைன்னா விஜயின் வாரிசுகள் போல அப்படி இப்படி தான் அலையணும் போல. என்ன கன்றாவியோ, இன்னும் பணக்காரர்கள் மீதான என்னென்ன மித்துக்களை இந்த வெத்து வேட்டு விஜய் உடைக்க போறாரோ, என்ன கருமமோ. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.